நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங் பர்சனா இருப்பாங்க. அது ஒரு செலிபிரிட்டியா இருக்கலாம், இல்ல பெரிய சாதனையாளர்களா இருக்கலாம், இல்ல நம்ம சொந்தக்காரங்கள யார் வேணா இருக்கலாம், இல்ல நம்ம நண்பரா கூட இருக்கலாம். அப்போ அவங்கள பார்த்து நான் வந்து இந்த மாரி ஆகணும், அவங்கள அளவுக்கு நான் என்னோட எண்ணங்கள வளர்த்துக்கணும், என்னுடைய வாழ்க்கைய நான் வளர்த்துக்கணும்னு சொல்லி நமக்குள்ள நெறைய எண்ணங்கள் ஃபார்ம் ஆகும். ஒரு வகையில அது ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்ட குடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ற ஒரு விஷயம். நம்ம வைக்கிற விஷன் போர்ட்ல கூட சில பேர் பார்த்தீங்கன்னா, அவங்க இன்ஸ்பயர் ஆகுற பெர்சனாலிட்டீஸ வச்சிருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கை வரலாற படிக்கிறது, அவங்க எப்படி வந்து ஒரு பிசினஸ்ல முன்னேறுனாங்கன்னு பார்க்கறது, இல்ல ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அவங்க எப்படி கெயின் பண்ணாங்க லைஃப்ல அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம நெறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் வச்சிருப்போம். அந்த மாரி இன்ஸ்பிரேஷன்ஸ நம்ம முன்னாடி அதாவது ஒரு விஷன் போர்ட்லயோ, இல்ல நம்மளுடைய டெய்லி வாழ்க்கையிலயோ வந்து அடிக்கடி படிக்கிறதும், அவங்கள பத்தின விஷயங்கள தெரிஞ்சுக்கிறதும் வந்து நமக்குள்ள வந்து நேர்மறையான எண்ணங்கள் நல்லா வளர்க்குது. கண்டிப்பா இது வந்து உங்களோட லைஃப் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அத விட ஒரு பெட்டரான ஒரு ஐடியா இருக்கு. இதையும் பண்ணலாம். பட் இத வந்து நீங்க கொஞ்சம் ட்ரை பண்றது ரொம்ப ஈஸியும் கூட. சாதாரணமா நம்ம வந்து மனநிலை அப்படிங்கிறது நம்ம எங்க இருக்கோம், யார் கூட இருக்கோம், நம்ம லைஃப்ல வந்து யாரெல்லாம் இருக்காங்கறத பொறுத்தும் வந்து அமையும். இப்போ நான் வந்து அதிகப்படியான முயற்சி பண்றேன். என்னோட ரெகுலர் டேஸ் நான் பிஸியா வச்சுக்கிறேன். நான் வந்து என்னோட வேலைகள தினம் தினம் முடிச்சுறேன் அப்படின்னா, என்ன சுத்தி அந்த மாரி ஒரு குவாலிட்டியோட சில பேர் இருந்தா மட்டும் தான் நான் பண்ணுவேன். அதாவது நம்ம எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு நம்ம தகுந்த மாரி நம்ம கான்ஷியஸ் மேட்ச் ஆகும். அப்போ இன்னைக்கு உங்களுக்கு சுத்தி இருக்கிற நண்பர்களோ, இல்ல வந்து நீங்க அடிக்கடி பேசுற ஒரு நபரோ, இல்ல உங்க கலீக்ஸோ அவங்களுடைய கான்ஷியஸ் லெவல், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் லெவல் என்னன்னு பாருங்க. காரணம் என்னன்னா, நம்ம எப்படி வந்து ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டிய பார்த்து அவங்கள மாரி நம்ம வந்து வளரணும்னு நினைக்கிறோமோ, நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் நம்ம கான்ஷியஸ் கவனிச்சுட்டே தான் இருக்கும். அப்ப நம்ம வந்து ஒரு கொஞ்சம் சோம்பேறித்தனமா, இல்ல வந்து எந்த வேலைகளும் செய்யாம, இல்ல கொஞ்சம் விஷயங்கள தள்ளி போட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா, நம்மள சுத்தி இருக்கிறவங்கள கவனிக்க ஆரம்பிக்கணும். முக்கியமா எப்பவுமே நம்ம கான்ஷியஸ் வந்து நம்ம கூட, நம்மள சுத்தி, நம்ம கூட பேசிட்டு இருக்கிறவங்க, இல்ல நம்ம கூட வந்து க்ளோஸா இருக்கிறவங்களோட கான்ஷியஸ் லெவல தான் வந்து நமக்கும் குடுக்கும். நல்லா கவனிச்சீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் உங்க ஃபினான்ஷியல் லெவல்ல இருப்பாங்க. இல்ல உங்க எண்ணங்கள் அளவுல உங்க எல்லாத்துக்கும் ஒரே மாரி மோட்டோ இருக்கும். பெருசா லைஃப் பத்தி 2 பேரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த மாரி நாட்கள் வந்து உங்களுடைய அந்த லெவல் ஆஃப் தாட் நம்ம வைப்ரேஷன் லெவல் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து குறைப்பாங்க. இல்லாட்டி அவங்க ஈக்குவலுக்கே வச்சுப்பாங்க. நீங்க எந்த ஒரு நபரோட இல்ல கலீகோட வந்து 1 வருஷம் 2 வருஷம் டிராவல் பண்றீங்களோ, நல்லா கவனிச்சீங்கன்னா, உங்க வாழ்க்கையில பெரிய முன்னேற்றங்கள் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்மோஸ்ட் நீங்க அவங்கள மாரியே தான் பிஹேவ் பண்றீங்க. நீங்க அவங்கள மாரியே தான் உங்க லைஃப் அமைச்சுக்கிறீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்படி வந்து நீங்க வந்து ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டிய பார்த்து அவங்கள மாரி நீங்க வந்து ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, அதே மாரி உங்க வாழ்க்கை அடுத்த நிலைக்கு நீங்க போணும்னு நினைக்கிற அளவுக்கு உண்டான சில பேர் வந்து உங்கள சுத்தியே இருப்பாங்க. அவங்களுக்கு கூட நீங்க ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டியா எடுத்துக்கலாம். இதுல என்ன ஒரு வித்தியாசம் அப்டின்னா, இவங்க கூட நீங்க பேச முடியும். இவங்க கூட போய் நீங்க மிங்கிள் ஆக முடியும். அவங்கள வந்து ஒரு நண்பராக்கிக்க முடியும். இல்ல அவங்க கூட அதிகப்படியான நேரத்த ஸ்பெண்ட் பண்ண முடியும். இது வந்து ஒரு இன்டைரக்ட்டா உங்க கான்ஷியஸ்க்குள்ள அந்த வைப்ரேஷன் லெவல இன்கிரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க நெறைய பழமொழிகள்லாம் கேட்டிருப்பீங்க. நம்ம எங்க இருக்கிறோமோ அப்படிதான் நம்மளும் இருப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து நெறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம எண்ணம், நம் செயல் இதெல்லாம் வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு போணும் அப்படின்னா, அந்த லெவல்ல இருக்கிற ஆட்கள் நம்மள சுத்தி இருக்கணும். அவங்கள நீங்க கவனிக்க ஆரம்பிக்கணும். அவங்க கூட நீங்க பழக ஆரம்பிக்கணும். நன்றி.